ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி டெட்டு பேப்பரில் சைக்காலஜியில் யூனிட் 1ஓட இங்கிலீஷ் வேர்ஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ஓட இங்கிலீஷ் வேர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டாபிக் பார்த்திங்கன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படின்னு இருக்கும். சிலபஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த டாப்பிக்கை ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். ஆல்ரெடி தமிழில் இதோட வேர்ஷன் பார்ட் 3 அப்படின்ற வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இங்கிலீஷ் வேர்ஷன் அதே மாதிரி ஒரு சிலர் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் நிறைய போகும், உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கிலீஷில் எப்போவுமே டாபிக்ஸும் அண்ட் தென் பாயிண்ட்ஸுமே கம்ப்ரைஸ் ஆகிருக்கும், சுருக்கமாக தான் இருக்கும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும். மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ யூனிட் 1 சைல்டு டெவலப்மெண்ட்டில் இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். இந்த நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்டில் வாட் இஸ் மீன் பை இன்டராக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னா, அதாவது இந்த நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்ற டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்டராக்ஷனிஸ்ட் அப்ரோச்னா என்னென்னு தெரிஞ்சுக்க பார்க்குறோம். Today it is generally agreed that heredity and environment are both important factors and development is a combination of both. A child's genetic makeup determines its development potential. By reaching that potential is very much dependent on the environment in which the child grows up. In addition, environmental factors can influence biological change. The idea that heredity and environmental factors continually interact to influence developmental change is known as interactionist approach. ஸோ ஒரு குழந்தை பிறந்து வளர்கிறதுக்கு முன்னாடி அதோட க்ரோத்தில் நிறைய ஃபேக்டர்ஸ் ரீசன் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு, நர்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை, இது ரெண்டுமே முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஆனால் என்னதான் அதோட நேச்சர் ஃபுல்ஃபில்டாக இருந்தாலும், அதுக்கு காரணமாக இருந்தாலும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டு மற்ற விஷயங்களெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த என்விரான்மெண்ட்டு தான் ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் நார்மலாக அதே மாதிரி கண்டினியூஸாக அந்த க்ரோத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை தான் நம்ம இன்டராக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர். ஸோ தீஸ் டூ வேர்ட்ஸ் ரிலேட்ஸ் டு சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ். நேச்சர், நர்ச்சர், சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன் பார்க்குறோம். நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் இஸ் எ சைக்கலாஜிக்கல் டேர்ம் ரிலேட்டட் டு வெதர் ஹெரிடிட்டி ஆர் த என்விரான்மெண்ட் மோஸ்ட் இம்பேக்ட்ஸ் ஹியூமன் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் ஸோ ஆன். கண்டிப்பாக அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு இல்லைங்களா. பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் பிஹேவியர், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் அதுவுமே. அதுக்கப்புறமா பர்சனாலிட்டி, ஹவு ஃபார் த பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரென்ஸ் டியூ டு எவ்ரி இண்டிவிஜுவல். ஒருத்தரோட பர்சனாலிட்டிலையுமே அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ்லையுமே பிஹேவியர்லையுமே சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதோட எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்களுமே கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு அந்த டெஃபினேஷன் மட்டும் சொல்லிவிடுங்க மேம், நாங்கள் அதுலேயே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்குறோம், எங்களுக்கு அந்த டெஃபினேஷன் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அப்படியே டைரெக்டாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா. In the nature versus nurture debates, nature refers to an individual's innate qualities and nurture refers to personal experience. ஸோ அதே தான் இந்த நேச்சரு என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது, நேச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை பற்றியும் அவங்களோட குவாலிட்டிஸை பற்றியும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட பர்சனல், அதாவது சுய அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுய அனுபவங்களை பற்றி பேசுது. ஏன் அப்படி சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம், என்விரான்மெண்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்குமே பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒருத்தரோட சூழ்நிலை இன்னொருத்தருக்கு இருக்குமா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது. அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் ஒரு கிளாஸ் ரூமில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஒரே ஏஜில் இருக்கலாம். மேபி பேர் குரூப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
ஆனால் அவங்களோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வேரி ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஒரு காரணம், அதையுமே தாண்டி ஒருத்தரோட சூழ்நிலை அதுதான் வந்து மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஒரு பேரண்டல் மாதிரியே வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ எப்போவுமே வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினேஷன்ஸு அதோட ரீசன்ஸு ஏன் இதை சொல்கிறோன்னா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நேச்சர் வர்சஸ் நர்ச்சரில் சஜஷன்ஸ் பை வேரியஸ் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான் லாக் 1632 to 1704 viewed the child as a tabula rasa, that is nothing but a blank slate. அவங்க வந்து ஒரு blank slate கிடையாது, நீங்கள் எதை வேணால் போய் அதில் எழுதுறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அக்கார்டிங் டு திஸ் ஐடியா, அதாவது இந்த ஐடியாவின்படி children begin as nothing at all, their characters are shaped entirely by experience அப்படின்றது அவரோட டெஃபினேஷன். அதாவது எப்படி அவங்க வந்து சூழ்நிலை எப்படி இருக்குதோ அது மாதிரியே வந்து ஷேப் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அண்டு Locke saw parents as rational tutors who can mold the child in any way they wish through careful instructions, effective examples and rewards for good behavior. கண்டிப்பாக குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸை பார்க்கும்போது தான் அவங்களோட ஸ்டேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அது மூலயமா தான் அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறுறதுக்கும் ரீசன் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல டீச்சர்ஸாக இருக்கணும், நல்ல குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன பண்ணணும், ரிவார்ட்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு கொடுக்கணும். ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு வந்து கிஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்கள ஊக்கப்படுத்தும், அவங்கள மோட்டிவேட் பண்ணும். ரிவார்ட்ஸ்னும் போது நம்ம பெருசாக ஒரு கிஃப்ட்டு தான் வாங்கி கொடுத்து ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும், பர்டிகுலர்லி குழந்தைங்க அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறது, வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி தட்டி கொடுக்கறது குழந்தைகளை, அதுவும் பர்டிகுலர் பெண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள வந்து அரவணைச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆஸ் எ மதர் ஐ எம் சேயிங் ஹியர் சொல்கிறது, யூ டிட் யுவர் ஜாப் டுடே, நீ இன்னைக்கு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிற. ஒரு சின்ன ஒரு குழந்தை ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு நாய்க்கு ஒரு சின்ன பிஸ்கெட்ஸ் போட்டால் கூட அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது, அந்த ப்ராட் தாட்டை வந்து வளர்க்குறது, அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு. அப்படி தான் வந்து குழந்தைங்க வந்து தங்களை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்றது ஜான் லாக் அவர்களோட டெஃபினிஷனாக இருக்குது. அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அக்கார்டிங் டு லாக் டெவலப்மெண்ட் ஹேஸ் கண்டினியூஸ். ஸோ அதில் எண்டு கிடையாது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. adult like behavior or gradually build up through the warm consistent teaching of parents. ஸோ எதுலேயுமே இந்த கன்சிஸ்டன்சின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டிரிங் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த லெவல் ஆஃப் த ஃபைனல் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்து ஃபுல்லாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நாளைக்குமே அதை வந்து அதில் அப்படியே கிராஜுவலாக போயிட்டே இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி அதே தான் ஒரு பேரண்ட் வந்து 5வது படிக்கிற குழந்தைக்கு மட்டும் கூட உட்காந்து சொல்லி கொடுக்குறது அப்படின்னு இல்லை, அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது போல். ஸோ அக்கார்டிங் டு தி டெஃபினேஷன் ஐ எம் சேயிங். சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹிஸ் வியூ ஆஃப் த சைல்டு ஆஸ் எ tabula rasa, that is nothing but a blank slate, led him to champion nurture the power of the environment to shape the child. ஸோ அதுதான் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சொசைட்டிக்கு வந்து க்ரியேட் பண்ணோம், ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வடிவமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜான் லாக்கை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீன் ஜாக்கஸ் ரூசோ. Again, when come to the point of Rousseau, we may not able to forget about his hemini இல்லைங்களா, சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் அப்படின்ற புக்ஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஹவு ஃபார் வி நோ வெரி வெல் ஹவு ரூசோ இஸ் இம்பார்ட்டன்ட் in the part of psychology and also the part of education innovations நிறைய பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா. அவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1712 to 1778. when coming to the point, Jean-Jacques Rousseau 1712 to 1778 introduced a new view of a child. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அவர் தானே வந்து சொல்லியிருக்கிறாரு சைல்டு சென்டர்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லி, த்ரூ பை எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. அண்ட் ரூசோ கிளைம்டு சில்ட்ரன் ஆர் நாட் blank slates or empty containers to be filled by adult instructions. Again the same point which was revealed by John Locke. அவர் வந்து அவங்க வந்து என்ன சொன்னார், எம்டி ஸ்லேட் கிடையாதுன்னு சொன்னார். இவர் அதோட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார், தே ஆர் நாட் த எம்டி கண்டெய்னர்ஸ் டு பி ஃபில்டு பை அடல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
நீங்கள் என்ன வேணால் வந்து அதில் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் தே ஹேவ் their ஓன் ஐடியாஸ். வாட் இட் இஸ், instead they are noble savages naturally endowed with the sense of right and wrong and an innate plan for orderly healthy growth. அப்படின்னா நல்லது கெட்டது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்ற எனர்ஜி அவங்களுக்கு வந்து இந்த நேச்சர் வந்து கொடுத்துருக்குது. அதைத்தான் நீங்கள் வெளியே கொண்டு வரணுமே தவிர நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, அதில் ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் வாஸ் எ சைல்டு சென்டர்டு philosophy in which the adult should be receptive to the child's needs at each of 4 stages. என்னென்ன, இன்ஃபேன்சி, சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ். அப்போது இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த 4 ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற வகையில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். சின்ன குழந்தையாக இருக்குது, இன்ஃபேன்சி ஸ்டேஜில் இருக்குதுன்னா அதுக்கேற்ற ஹெல்ப் பண்ணுறது. சைல்டுஹுட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது. அந்த அனுபவங்கள் மூலமாக அவங்களுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறது. இந்த மாதிரியெல்லாம் தான் உங்களோட உதவிகள் வந்து குழந்தைகளை சேர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. And then next point பார்க்குறோம். Rousseau's philosophy includes 2 influential concepts, that is stage and maturation. ஸோ ஸ்டேஜ் அண்ட் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்டேஜ்னால் அந்த படிநிலை, மெச்சுரேஷன்னா அந்த முதிர்ச்சி. மெச்சுரேஷன் ரெஃபர்ஸ் டு யர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன், கண்டிப்பாக மரபுகளால் தான் வந்து அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம். நேச்சுரலி அன்ஃபோல்டிங் கோர்ஸ் ஆஃப் க்ரோத், அதே மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு க்ரோத்தை வந்து அது ரிலேட் பண்ணுது. அண்ட் தென் Rousseau saw children as determining their own destinies. He viewed development as a discontinuous, stage-wise process that follows a single, unified course mapped out by nature. சில சமயங்களில் இந்த மாதிரி உதவிகள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் வந்து தங்களோட ஃபேட்டை அவங்களே வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்குமே வந்து காரணம் வந்து என்விரான்மெண்ட்டு தான். அகெயின் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்டாக கிடைக்கல, எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து கரெக்டாக குழந்தைகளை வந்து வழி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே நிறைய நெகோஷியன்ஸ் இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே காயின் ஆஃப் அதர் சைடு தான் கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம இல்லை எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சில தேவை இல்லாத வகையான நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம். எப்படி வந்து தப்பு நடக்குது, பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து 12 hours ஸ்கூலில் இருக்காங்கன்னா அகெயின் அதர் 12 hours வீட்லேயுமே இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல சேர்ந்தாலும் தப்பு வந்து ஒரு குழந்தைய சார்ந்ததாக இருக்கும்பொழுது பேரண்ட்டு அண்ட் தென் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டு எல்லாமே ரிலேட் பண்ணி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அமையலைன்னு சொன்னால் அவங்களோட ஃபேட்டை அவங்களே நிர்ணயிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி he viewed development as a discontinuous stage அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி தொடர்ச்சி இல்லாத ஒரு வரிசையே இல்லாத விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கும்பொழுது என்ன நடக்கும், யூனிஃபைடு கோர்ஸ் மேப்டு பை அவுட் நேச்சர். ஸோ ரூசோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் டிஸார்டர் இல்லைங்களா. ஒரு குழந்தை வந்து நல்ல விதமாக பிறந்து அதோட இன்ஃபேண்டல் ஸ்டேஜ் அடைஞ்சு ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டலுக்கு அப்புறமா வெளியில் வந்து அந்த குழந்தை நல்லா இருந்ததுன்னு சொன்னால் என்விரான்மெண்ட் அதுக்கு நல்லா அமைஞ்சிருந்து அதே மாதிரி அதோட மரபு அதுவுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா நல்ல விஷயமும் கரெக்டாக நடக்கும். இஃப் அட் ஆல் எ ஜெனட்டிக்கல் டிஸார்டர் நடந்தது அதையுமே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றத பார்க்குறோம். Currently, there are over 7,000 known genetic disorders. Most genetic disorders affect development and may ultimately contribute to one or more of the following. ஸோ 7,000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கிறதா வந்து தெரிய வருது. இப்போ இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ்லாம் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் இல்னஸ், மென்டல் இல்னஸ் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்றோம். இந்த வார்த்தை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கடினமான வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். அதாவது உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்கள், அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றுதலுக்கான ப்ராப்ளம்ஸு அண்ட் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் டவுன் சிண்ட்ரோம்ஸ், ஃப்ரஜைல் சிண்ட்ரோம்ஸ் அண்ட் அல்சீமர் டிசீசஸ்,
இதெல்லாம் பற்றி நம்ம அந்த வீடியோலையுமே வந்து கிளியராக பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை டவுன் சிண்ட்ரோம்னா என்ன நடக்கும், அதே மாதிரி ஃப்ரஜைல் சிண்ட்ரோம்னா என்ன, தசைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரஜைலிட்டி அதுதான் வந்து ஃப்ரஜைல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. அல்சீமர், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங்ஸ் ஆஸ் யூ நோ ஆல்ரெடி இல்லைங்களா. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்போது fragile S syndrome and Alzheimer disease due to genes, autism probably caused by the combination of genetic and environment factors. ட்வின் ஸ்டடீஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இந்த மேலே இருக்கிற அந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸை பற்றி தான் வந்து சொல்கிறது. அண்ட் தென் ஆட்டிசம் மரபியல் சூழ்நிலை, அண்ட் தென் ஆட்டிசம் மன இறுக்கம், அதோடு கூடிய ஃபிசிக்கல் இல்னஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸு காரணமாக இருக்குது. அதே மாதிரி மரபு, அதுக்கப்புறமா சூழ்நிலை, இது ரெண்டுமே சேர்ந்தது. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், ஆஸ்மா டிசீஸ், ரெண்டுமே ரிலேட் பண்ணுற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அமைதுன்றதுக்காக ஒரு ட்வின் ஸ்டடீஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை பற்றி. ட்வின் ஸ்டடீஸ் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அது என்னென்னா, Jim Lewis and Jim Springer, identical twins, separated early in life and read apart the Minnesota twins study, which highlighted the genetic and environmental connections, the underlying developmental change. ஸோ இது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் உடனே சைக்காலஜிஸ்ட் வந்து சும்மா இருப்பாங்களா? அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்வின்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஜிம் லெவிஸ் அண்ட் தென் ஜிம் ஸ்ப்ரிஞ்சர் அப்படின்ற 2 பேரை வந்து எடுக்கிறாங்க. அதை இந்த கமலா விமலா ஆய்வுகள் அப்படின்னு மாதிரிலாம் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினசோட்டா அப்படின்னு அது ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்றதுனால அவங்கள தனித்தனியாக வளர வச்சு எப்படியெல்லாம் அவங்களோட ஐடென்டிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து அமையுது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம அதுலேயே வந்து நிறைய சொல்லியிருப்போம் அதோட ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. அண்ட் தென் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாயிண்ட்ஸை பார்க்குறோம். ஆஸ் சில்ட்ரன் போத் ஹேட் பீன் ஃப்ரெட்ஃபுல் ஸ்லீப்பர்ஸ் அண்ட் நெயில் பீட்டர்ஸ். அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது. அதை தான் இந்த ரிசர்ச் வந்து நிரூபிச்சிருக்கு. என்னென்னா, எப்போவுமே தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தோடு தூங்குறது, ஃப்ரெட்ஃபுல் ஸ்லீப்பர்ஸ், அண்ட் நெயில் பைட்டர்ஸ் அப்படின்னா வந்து இந்த நகங்களை கடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் தென் போத் சஃபர்டு ஃப்ரம் மைக்ரேன்ஸ், ஹெமராய்ட்ஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இல்லைங்களா. ரத்த உறைவு, ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன்ஸு, இதனால் 2 பேருமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அண்டு போத் ஹேட் பெட் டாக்ஸ் நேம்டு ஜாய். அவங்களோட நாய்க்கு வந்து ஜாய் அப்படின்ற பேர் 2 பேரும் வைக்கிறாங்க. அண்ட் தென் போத் ஹேட் மேரிட் உமன் நேம்டு லிண்டா அண்ட் போத் ஹேட் டைவர்ஸ்டு அண்ட் தென் ரீமேரிட் உமன் நேம்டு பெல்டி. அண்டு 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரே நேமுடைய ஒரு லேடியை. அண்ட் தென் தே டிவோர்ஸ்டு separately and then again they remarried the girl named Belty and we never know. These are all the factful informations அப்படின்றது இந்த ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்டால் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம், தட்ஸ் இட். ஆனால் நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு வந்து நம்புகிற மாதிரி இருக்கான்னா அது தெரியல. அதே மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து இந்த ஃபேக்டெல்லாம் நம்புவாங்களான்னு புரியல. அது எப்படி ஒரே மாதிரி நேம் இருக்கும் அப்படின்றத போல். தீஸ் ஆர் ஆல் த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு விஷயம் படித்ததுக்கப்புறம் யோசிப்போம் இல்லைங்களா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. ஃபேக்ட்டுன்னு தெரியுது, ஆனாலும் சிலதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் எல்லாமே நான் பார்க்குறேன். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அதே மாதிரி படிக்கிறதுக்குமே ஒரு சில நேரத்தில் வேகாக இருக்கும்போது அதை யோசித்து ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அந்த போர்டம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ தட் ஐ எம் சேயிங் த திங். And the next one, Jim Lewis named his first son James Allen and Jim Springer named first son James Allen. அந்த ஸ்பெல்லிங்கில் தான் டிஃப்ரென்ஸு. ALLEN இங்கே வந்து ALAN அப்படின்னு வர மாதிரி. அண்ட் தென் போத் ஒர்க்ட் அஸ் ஷெரீஃப்ஸ் டெப்யூட்டிஸ். 2 பேருமே வந்து சேம் கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த பாயிண்ட்ஸ் ரிவீல்ட் அபவுட் த மினசோட்டா ரிசர்ச். The Minnesota twins study found that identical twins raised together or apart were far more similar on many psychological tests than non-identical twins and the siblings raised in the same family. ஸோ இந்த பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸை விட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தருது. And then the Jim twins, for example, scored stringingly similar scores on the series of a personality and intelligence test and even had their very similar handwriting. ஸோ இதில் மட்டும் இல்லை, அவங்க
பர்சனாலிட்டி அண்ட் தென் இன்டெலிஜென்ஸ் இதுலேயுமே வந்து சேமாக இருக்கிறது போலவும் வெரி சிமிலர் ஹேண்ட் ரைட்டிங் இதுவுமே ரொம்ப ரிலேட் ஆகிற பாயிண்ட்டு தான். இதையுமே அவங்களுக்கு ஒன்றா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட நேமுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோலன்ஜென்டியல் விச் இஸ் இந்த இயர் ஆஃப் 1998 அப்படின்றதும். And the next point, the roles of both heredity and environment are extremely complex and very difficult to separate. கண்டிப்பாக அதை வந்து பிரிக்க முடியல. And then the extent to which heredity and environmental influence developmental changes is now the question. Both clearly play a role, but how much of a role? In many cases, genes produce a predisposition and the environment further determines the outcome. Perhaps நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் ஷுட் பி சேஞ்ச்டு as நேச்சர் அண்டு நர்ச்சர். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சமமான அளவு தான் இருக்குது. இதுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தனியாக பிரித்து பார்க்குறதுமே வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு டாப்பிக்கு மரபு அதே மாதிரி சூழ்நிலைன்னு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், சூழ்நிலை மற்றும் மரபுன்னு கூட நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆன் தி ஹோல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சரில் வந்து யாரெல்லாம் வந்து டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த சைக்காட்டிஸ்ட் வந்து சிலபஸோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற இன்ஃபோஸு, அந்த டெஃபனிஷன்ஸு, இயர்ஸு, அந்த ரிசர்ச்சு, அந்த ரிசர்ச்சோட அந்த ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அந்த நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜஸ்ஸு, இன்ஃபான்சி லெவலு, அதோட டெவலப்மெண்ட்டு, அண்ட் தென் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், மாரல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் சோஷியல் இது வரைக்கும் மனவெழுச்சின்னு வரும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யூனிட் 1 வந்து சைக்காலஜியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு தமிழ் சைக்காலஜி வீடியோஸ் கொடுக்கும்பொழுதுமே நீங்கள் கேட்குறீங்க, கண்டிப்பாக என்னால் வந்து அடுத்தடுத்து கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸு. ஏன்னா அது உங்களுக்குமே தேவை இல்லைங்களா, இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டோம், அதை கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம். டைம் தான் கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. வில் ட்ரை அப்படின்னு நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வி ட்ரை அவர் மோர் த லெவல் பெஸ்ட்டு. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லேயுமே வந்து உடனே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யாரையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து கொடுப்போம். அந்தந்த டாபிக்ஸை அப்பப்போவே முடிச்சிடுங்க. ஒரு சில நாள்கள் தான் உங்களுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.